Global Walk for Peace in the Island of Peace, Sri Lanka. சமாதான தீவில் சமாதான பாத யாத்திரை வரலாற்று சிறப்புமிக்க ரங்கிரி தம்புளை ரஜமஹா விகாரையிலிருந்து நேற்று காலை ஆரம்பமானது. முதல் நாள் பயணம் மாத்தலை அலுவிகாரையில் நேற்றிரவு நிறைவுக்கு வந்தது. வியட்நாமின் பஞ்சாகர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் ஆலோகாவுடன் இணைந்து கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையை இன்று மாலை சென்றடையும் நோக்கில் மாத்தலை அலுவிகாரையிலிருந்து தமது பயணத்தை இன்று காலை ஆரம்பித்தனர். பெருந்திரளான பக்தர்களின் பங்கேற்புடன் சமாதான பாத யாத்திரையை மகா சங்கத்தினர் முன்னெடுக்கின்றனர். வியட்நாமின் பஞ்சாகர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் ஆலோகாவுடன் மாத்தலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் ஆசி பெற்றனர். வியட்நாமின் பஞ்சாகர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் ஆலோகாவுடன் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையை இன்று சென்றடைய உள்ளனர். இதன்போது ஆஸ்கிரிய மற்றும் மல்வத்திபிட மகாநாயக்க தேரர்களை சந்தித்தும் ஆசி பெற உள்ளனர். இதனையடுத்து அவர்கள் ஸ்ரீ தலதா மாளிகையை வழிபடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையிலிருந்து நாளை ஆரம்பமாகும் யாத்திரை கேகாலையில் உள்ள வெலிகம்மன ரஜமஹா விகாரையில் நிறைவுக்கு வரவுள்ளது. நாளை மறுதினம் வெலிகம்மான ரஜமஹா விகாரையிலிருந்து ஆரம்பமாகும் பாத யாத்திரை தோலங்கமுவ மத்திய கல்லூரியை சென்றடைய உள்ளது. இந்த சமாதான பாத யாத்திரை எதிர்வரும் 26ஆம் தேதி யக்கல சந்திரஜோதி வித்தியாலயத்தை சென்றடைய உள்ளது. ஏப்ரல் 27ஆம் தேதி யக்கல சந்திரஜோதி வித்தியாலயத்திலிருந்து ஆரம்பமாகும் சமாதான பாத யாத்திரை கலனி ரஜமஹா விகாரையில் அன்று நிறைவடையும். எதிர்வரும் 28ஆம் தேதி கலனி ரஜமஹா விகாரையிலிருந்து புறப்படும் சமாதான பாத யாத்திரை மாலை 4 மணிக்கு சுதந்திர சதுக்கத்தை வந்தடைந்ததன் பின்னர் ஸ்ரீ மகாபோதியின் கிளை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவினால் அமெரிக்காவிலிருந்து வருகை தந்துள்ள மகா சங்கத்தினரிடம் ராஜதந்திர ரீதியாக கையளிக்கப்பட உள்ளது. பின்னர் சுதந்திர சதுக்கத்தில் இருந்து புறப்பட்டு சிறசு ஊடக வலைமைப்பு வளாகத்தை கடந்து கங்காராம விகாரையை சென்றடைந்ததும் சமாதான பாத யாத்திரை இனிதே நிறைவு பெற உள்ளது. मैत्रिय पतायन्न लोकयागे निवेनसित पतायन्न लोकानुकंपाव पतायन्न बहुजनयागे हितसुव पिनिस एन्न लोकय एन्न demi kebahagiaan semua makhluk, mari melangkah dalam kasih sayang. Datanglah dunia, walk for the many.
சமாதான தீவில் சமாதான பாத யாத்திரைக்கு இணையாக 2 வனப்பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வனங்களாக அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்டத்தில் உள்ள நூகா கஹமுலா காடுகளும் கேகாலி மாவட்டத்தில் உள்ள படியகம்பால வனமும் பாதுகாக்கப்பட்ட வனங்களாக அறிவிக்கப்படும். சமாதான தீவில் சமாதான பாத யாத்திரையில் பங்கேற்றுள்ள வியட்நாமின் பஞ்சாங்கர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினருக்கு இது தொடர்பான ஆவணங்கள் மாவனல்ல பெலிகம்மன ரஜமகா விகாரையில் நாளை வழங்கப்படும் என சுற்றாடல் அமைச்சர் தம்பிக்க பட்டமேலி தெரிவித்துள்ளார்.